லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பிப்ரவரி 28 ஈரான் மீது போர் தொடங்கின. போரின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைதளங்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. போர் தொடங்கிய முதல் நாளிலேயே தங்களது கடல் எல்லையில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. பெர்ஷியன் வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா இடையே அமைந்துள்ள இந்த ஹார்முஸ் ஜலசந்தி எண்ணெய் வர்த்தகத்துக்கு மிகவும் முக்கியமான கடல்வழி பாதையாகும். வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளிட்டவை இந்த வழியாகவே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பாதை மூலமாகத்தான் கப்பல்கள் அரபிக்கடலுக்கு செல்ல முடியும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜலசந்தியை தன் முழு கட்டுப்பாட்டில் எடுத்த ஈரான் அந்த வழியாக அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட செல்ல அனுமதிக்க மாட்டோம் என எச்சரித்தது. அந்த வழியாக சென்ற அமெரிக்க நட்பு நாடுகளின் கப்பல்களை கார்க் தீவு மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி கடற்கரையோரம் உள்ள ராணுவ தளங்களில் இருந்து ஏவுகணைகள் மூலம் தாக்கியது ஈரான். இதனால் கடந்த 17 கார்க் தீவில் உள்ள ஈரானிய ராணுவ தளங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி 90% வரை சேதப்படுத்தின. இந்நிலையில் இன்று அதிகாலை ஹார்முஸ் ஜலசந்தி கடற்கரையோரம் உள்ள ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்கா 2250 கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. பங்கர் பஸ்டர் குண்டுகள் பூமிக்கடியில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. இந்த தாக்குதலில் ஜலசந்தி கடற்கரையோரத்தில் உள்ள ஈரானின் ஏவுகணை தளங்கள் பலத்த சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க படையின் மத்திய தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஹார்முஸ் ஜலசந்தி அருகில் உள்ள ஈரான் கடற்கரை பகுதிகளில் உள்ள ஏவுகணை தளங்கள் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது. சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக அந்த ஏவுகணை தளங்கள் இருந்ததால் தாக்குதல் நடத்தினோம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது இது முதல் முறையல்ல. கடந்த ஆண்டு இஸ்ஃபகான், அராக், ஃபோர்டோ உள்ளிட்ட அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் சரமாரியாக குண்டு வீசி தாக்கியது. ஃபோர்டோ தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. ஃபோர்டோ அணுசக்தி மையம் பூமிக்கடியில் பதுங்கு குழியில் இருந்ததால் அதை இஸ்ரேலால் தாக்கி சேதத்தை விளைவிக்க முடியவில்லை. இதனால்தான் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கி தங்களிடமுள்ள சக்தி வாய்ந்த 6 பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் ஃபோர்டோ அணுசக்தி கூடத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த குண்டுகள் பூமிக்கடியில் சுமார் 20 அடி முதல் 200 அடி ஆழம் வரை துளைத்து சென்று பின்னர் வெடிக்கும் திறன் கொண்டவை. இவ்வகை குண்டுகள் போர் விமானங்களில் இருந்து வீசப்படும் போது மின்னல் வேகத்தில் இலக்குகளை நோக்கி பாய்வதால் எதிரி நாடுகளின் ரேடார்களில் எளிதில் சிக்காது.